மதுரை தெப்பக்குளம் பகுதியில் பேருந்து படிக்கட்டில் ஆபத்தான நிலையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண். தற்பொழுது படிக்கட்டில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்களின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, மதுரை மாநகரை பொறுத்தவரை ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பள்ளி நேரங்களில் மற்றும் இந்த வேலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என பலமுறை அரசிற்கு, மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் இந்த பள்ளி செயல்படக்கூடிய நேரம், அதே போல விடக்கூடிய நேரங்களில் கூட்டமாக பள்ளி மாணவர்கள் பொதுவாக பேருந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்து தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்களுடைய அட்ராசிட்டி என்பதும் அதிகரித்து வருகிறது. மதுரை மாநகரில் நேற்றைய தினம் தெப்பக்குளம் பகுதியிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய பகுதியில் அதிகமான மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகளில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக தெப்பக்குளத்தில் இருந்து அண்ணா நகர் நோக்கி செல்லும் பொழுது சாலையில் மற்றொரு சேராட்டோ மீது மோதிய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளி மாணவர்கள் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற போது பள்ளி மாணவருடைய பேக் என்பது அருகில் சென்ற மற்றொரு சேராட்டோ மீது மோதி இடித்ததில் எதிர்பாராத விதமாக அவர் உள்ளே விழாமல் காட்சிகள் என்பது பின்னால் வர நபர் ஒருவர் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். மேலும் கூடுதலாக அந்த பள்ளி நேரங்கள் மற்றும் பள்ளி செயல்படக்கூடிய நேரம், அதே போல விடக்கூடிய நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவம் என்பது, இந்த பள்ளி மாணவருடைய செயல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், மேலும் இந்த பள்ளி மாணவர்கள் இது போன்ற படிக்கட்டுகளில் பயணம் செய்யக்கூடாது என்றும் பலமுறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் தொடர்கதையாகியே வருகிறது. இது குறித்து மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் தற்போது கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்பாராத மாணவன் உயிர் தப்பிய காட்சி என்பது அங்கு இருக்கக்கூடிய மற்றொரு பின்னால் வந்த நபர் காட்சி தான் இந்த காட்சி. எனவே மாணவர்கள் உரிய கட்டுப்பாடுடன் பள்ளி மாணவர்கள் முழுவதுமாக பேருந்தில் பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.